அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருச்சி மாவட்டம் நாகலாபுரம் அருகே நடுரோட்டில் லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளையும் உடன் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். அரியலூர் மாவட்டத்திலிருந்து பல்கர் லாரியில் சிமெண்ட் ஏற்றி கொண்டு அரியலூர் மாவட்டத்திலிருந்து பெரம்பலூர், துறையூர் வழியாக கேரளாவை நோக்கி பல்கர் லாரி சென்றது. இந்த லாரி துறையூர் பகுதியில் நாகலாபுரம் அருகே வந்தபோது வேகத்தடைக்காக வைக்கப்பட்டிருந்த இரும்பு தடுப்புகளை கடந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த சாலையோரத்தில் கவிழ்ந்தது. இதில் எதிர்பாராத விதமாக எதிரே வந்த வாகனத்தில் வந்த ஒரு இருசக்கர வாகனத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த பெண்ணின் கால் முறிந்து ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். திருச்சி மாவட்டத்தில், அதாவது துறையூர் அருகே உள்ள அந்த பெண் நாகலாபுரம் பகுதியை சேர்ந்த சரவணன் மனைவி செந்தில் வடிவு என்பது தெரிய வந்தது. இவரை இப்ப தற்போது அரசு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த வாகனத்தை ஓட்டி வந்தவர் உளுந்தூர்பேட்டை பகுதியை சேர்ந்த குமார் என்பவரும் தெரிய வந்தது. இதனை அடுத்து அவரை போலீசார் கைது செய்து விசாரணை செய்து வருகிறார். தொடர்ந்து துறையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த விபத்து குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். தற்போது இந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அதாவது இருசக்கர வாகனத்தில் ஒரு பெண் சென்று கொண்டிருக்கும் போது அந்த பல்கர் லாரி தடுப்பை தாண்டும் பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. தற்போது அந்த பெண் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வரும் நிலையில் துறையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.